இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுமா, சுமாரான வெற்றி பெறுமா, இல்லை வேற மாதிரி ரிசல்ட் இருந்துமான்னு ஒரு பயம் வந்து சூர்யாவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போது விஸ்வநாத் அண்ட் சன்ஸை விடலாமா, வெங்கி அட்லூரி படத்தை, கருப்பு விடலாமா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு 2 படம் இப்போ ரெடியாக இருக்கு. வெற்றிமாறன் சார்பாக சூர்யா கிட்ட 1.5 வருஷம் டேட் இந்த படத்துக்கு ஒதுக்கிருங்கன்ட்டாங்க. சூர்யா கேட்டவுடனே ஷாக்கு. ஏங்க 18 மாதம் சாதாரணமாக ஒரு படத்துக்காக 12 மாதம் உட்காந்து அடுத்தடுத்த படங்கள் என்ன வருது? மொத்தத்தில் தமிழ் இயக்குனர் மேலே சூர்யா ஒரு நம்பிக்கை இழந்துட்டாருங்கிறதான் இதை காட்டவும். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூர்யாவின் கருப்பு படம் தொடர்ச்சியாக தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்போ ஆர்ஜே பாலாஜியும் இன்னும் தள்ளி போகுதுங்கிற மாதிரி சூட்சமமாக சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை சார்? அது சூர்யாவுக்கு ஆர்ஜே பாலாஜி வருத்தம் இருக்கோ இல்லையா, சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு ரெட்ரோ மட்டுமே ஓரளவு சுமாரான படத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட அது 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்து ஒரு படம் தரதுக்கு வெயிட் பண்ணாங்க. கருப்பு வந்து இப்போ வந்துடும், அப்புறம் வந்துடும். லாஸ்ட் இயர் 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் ஓப்பனிங்கு ஜனவரி பிப்ரவரி வேண்டியது வரல. சரி, ஏப்ரல் 10th ரிலீஸ் பண்ணான்னு பார்த்தா இப்போ அதுவும் தள்ளுது. அது எப்போனே தெரியாத அளவுக்கு இன்னொரு 10 நாளைக்கு பிறகு எந்த டேட்டுங்கிற மாதிரி சொல்கிறீங்க மாதிரி இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கெலாம் வந்துட்டார். அவர் படத்தை அப்படியே போட்டார்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இதுக்கு படம் ரிலீஸ் ஆகாத காரணம் பார்த்திங்கன்னா சூர்யா தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் தேவைப்படுது. அப்போது மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறுமா, சுமாரான வெற்றி பெறுமா, இல்லை வேறு மாதிரி ரிசல்ட் இருந்துமான்னு ஒரு பயம் வந்து சூர்யாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா ஒரு நியாயமான பயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் எந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக வந்தார், ரசிகர்களை லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்காரு. அப்போது தொடர்ந்து அதாவது தோல்வி படங்களாக கொடுத்தா ஒரு மனிதர் வந்து டோட்டலாக அப்செட் ஆயிடுவாங்க. வெற்றி தேவைப்படுது. ஒவ்வொரு படமே வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு தான் எல்லா ஹீரோக்களுமே பண்ணுறது. அது கதை தேர்வில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறதுனால அது சூர்யா மேலேயும் சில தவறுகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு ஹீரோ பண்ணும்போது கதையை அவர் கேட்கணும். அவர் கேட்காம வேறர்கள் சார்பாக போயிட்டு கடைசியாக வரும்போது வந்து சரியான முறையில் இல்லை. அதுதான் அவருடைய தொடர் தோல்வி காரணம். இப்போது கருப்பு படம் கிட்டத்தட்ட முடிந்தது. எஸ்ஆர் பிரபு அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க, அவருடைய ரிலேஷன் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஏன் காலதாமதமாகுது? அப்போ ஆர்ஜே பாலாஜியும் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கம் ஒரு சேலஞ்ச் இருக்குது. முதல்ல நயன்தாரா நடிக்க போய் முடியாதுன்னு வந்து சில பிரச்சனையாகி ஐஸ்வர் கணேஷுடைய தயாரிப்புலேருந்து வெளியில் வந்து அது எங்கெல்லாம் சுற்றும் போது விஜய்கிட்டேயும் அந்த கதை போய் எல்லாம் போது மேன்லி ஓரியன்டாக இருக்கும்போது அது ஹீரோயிசமாக மாற்றி சொல்லும்போது அவ்வளோ இம்பேக்ட் விஜய் அவர்களுக்கு சரியாக செட் ஆகலை. இப்போ யாருக்கும் போது சூர்யா அந்த தகவல் கேள்விப்பட்டு கதை கேட்கும்போது அது கொஞ்சம் ஹீரோயிசம் இருக்க மாதிரி அவரு ஃபீல் பண்ணார். உடனே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும்போது இந்த கதை வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை சிட்டி மேட்டெல்லாம் மிக்சடாக இருக்குனால இது போய் ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படின்னு யோசித்தார். அதான் எஸ்ஆர் பிரபுவை கூப்பிட்டு நீங்கள் படம் பண்ணும்போது பண்ணாங்க. இப்போது அதில் ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு வந்துருச்சு. இந்த படத்தை விட்டு திரும்பி ஏதோ ரிசல்ட் வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தார். இடையில ஒரு 10 மணி நேரம் ஷூட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதையும் ஷூட் பண்ணாங்க. இன்னும் சரியாக வரலன்னு சொல்லி போட்டு பார்த்து பண்ணாங்கன்னா ஒரு நிறைவே இருக்காது. உங்களுக்கு இதோட பெட்டராக தான் இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. பட் இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர் என்னென்னா 2D கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு லகரம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு தெலுங்கு டைரக்டர் கொண்டு போயிட்டார், வெங்கி அட்லூரி. ஸோ லக்கி பாஸ்கர் பண்ண ஒரு இயக்குனர், நல்ல சிறந்த இயக்குனர் தான், மறுப்பதற்கே இல்லை. அந்த ஒரு கதைக்கு தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் ஒரு ஹியூமரோட சென்டிமெண்ட்டோட ஒரு சப்ஜெக்ட் சொன்னாங்க. சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது தமிழில் ஒரு ஜெயிக்கூடிய மேட்ரு. இது தெலுங்கு இயக்குனர் தான், ஆனால் தமிழ் படம் தான் ஸ்ட்ரைட்டாக. அப்போது இது ஜெயிக்கூடிய ஒரு மேட்ரு தான் உடனடியாக தயாரிக்கப்பட்டார் சூர்யா தயாரிப்பில். படம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட் லுக் இப்போ வந்துச்சு. இப்போ படம் ரெடியாது. இப்போது விஸ்வநாத் அண்ட் சன்ஸை விடலாமா, வெங்கி அட்லூரி படத்தை, கருப்பு விடலாமா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க. ஒரு 2 படம் இப்போ ரெடியாக இருக்குது. எந்த படத்தை விடலாம்? எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் கருப்பு விடலாமா, இல்லை நம்மளுடைய தயாரிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் விடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஜோதி அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தா விஸ்வநாத் சன்ஸ் விட்டலாங்கிற மாதிரியான ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. அதுதான் கருப்பு படத்தினுடைய ரிலீஸ் தேதி மாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்தால் நம்ம ஒரு பெரிய பிரேக் கொடுத்துட்டு அதற்கு அடுத்த படமாக கருப்பை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு சார் இப்போது. ஏன்னா சார் ஆர்ஜே பாலாஜியும் ஏறக்குறைய 2-3 வருஷமாக அந்த படத்தை பண்ணி இந்த படத்தை ஒரு ஸ்டேஜ் பண்ணி
சிஜி ஒர்க்ஸ் இருக்குது, அந்த ஒர்க் இருக்குது, இன்னும் நாங்கள் பெட்டராக ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு ரிலீஸ் டேட் ஜனவரின்னு நினைக்கிறேன். ஜனவரியில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆயிருங்கிற பொழுது தொடர்ச்சியாக தள்ளி போயிருக்கனால ஆர்ஜே பாலாஜியோட அடுத்த படமும் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமாங்க, நீ இந்த படம் ரிலீஸ் பண்ணால் தானே இதை வச்சு தானே நீங்கள் அடுத்த படத்துக்கு நீங்கள் போக முடியும், ஒரு ஸ்டார் விலை கிடைக்க ரெமினேஷன் ஏற்ற முடியும். எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்குங்க. நீ இந்த படம் ரிலீஸ் ஆக விட்டு வந்ததுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வாங்க? அப்போ சூரிய மேலே ப்ராப்ளமா, தயாரிப்பு நிறுவனத்தில் ப்ராப்ளமா, இல்லை ஆர்ஜே பாலாஜிக்கு ப்ராப்ளமா? இவ்வளோ விஷயங்கள்லாம் கேள்வி மேலே கேள்வி வரும். ஆர்ஜே பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் அது இருக்கும். இந்த படத்தை ரிசல்ட்டை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய வெற்றியை வச்சு ஆர்ஜே பாலாஜி அடுத்த கட்டத்துக்கு போவார். ஏன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ், ஒரு காமெடி ரெடியாக வச்சுருக்காரு. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்டே சொல்லப்பட்ட ஒரு கதை அது. பட் அவருக்கு ஏற்ற கதையும் நல்லா இருக்குது. பட் எனக்கு ஏற்ற கதை இல்லைன்னு சொல்ல போய் தான் ஆர்ஜே பாலாஜி நிறையா விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. அந்த கதையும் இம்மிடியட்டாக பண்ணலாம் அவர். ஸோ அதனால் இதனுடைய ரிலீஸ் ஆனால் தானேங்க நீங்கள் சுருக்கமாக என்ன சொல்கிறது, இப்போது குழந்தை பிறகு அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தா தானேங்க சந்தோஷம் இல்லையா? அதை பார்த்துட்டு தானே நீங்கள் இந்த அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போக முடியும். அது மாதிரி தான் இது வந்து அதாவது 10 மாதத்தில் குழந்தை வெளியே வந்து டெலிவரின்ற நம்ம கன்ஃபார்மாக தெரியும். 8 மாதம் 9 மாதத்தில் டெலிவரி ஆகிற அதிகபட்சம் 10 மாதத்தில் குழந்தை இது ரிலீஸ் ஆகிடும் இல்லை, உலகத்துக்கு வந்துடும். இது சினிமான்றது எப்போ வரும்னே தெரியாதுங்க. அது இருந்தால் கருப்பு படத்தினுடைய காலத்தாமதம் போது. அதனால தான் ஆர்ஜே பாலாஜிக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இது ரிலீஸ் ஆனால் தான் ஒரு அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா சார் ஒரு 2 வருஷம் கிரிக்கெட் கமெண்ட்ரி, சோஷியல் மீடியா, இன்டர்வியூஸ், பொது நிகழ்ச்சி எதுலேயுமே கலந்துக்காமல் ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு படம் பண்ணியிருக்காருங்கும் போது அவருக்கான வருத்தம் இருந்துக்கிட்டு தானே சார் இருக்கும்? கண்டிப்பாக இருக்குங்க, அது மறுப்பதற்கே இல்லைங்க. அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ வேர்ல்டு T20 கப் நடந்தது, வேர்ல்டு கப் நடந்துச்சு. அதில் இந்தியா வின் பண்ணிச்சு. அதில் ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரிக்கு உள்ளே வந்து அவரோட அந்த ஹியூமர் சென்ஸோட கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார். பட் இது ரிலீஸ் ஆகணும். நீங்கள் ஆனால் தான் நீங்கள், ஏன்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறது. அது கிரிக்கெட் கமெண்ட்ரி பேசுகிறது எல்லாமே வந்து ஜாலி, அது ஃபன்னுக்காக பண்ணுறது. பட் இது லைஃப். இப்போ இதனால் இவர் இது படங்கள் கூட பண்ணாமல் இருக்காருங்க. நிறைய படங்கள் அவருக்கு காமெடி ரோல்லாம் நிறையா வருது, கேரக்டர் ரோல் வருது. ஹீரோவும் நிறையா படம் பண்ணியிருக்காரு, ஹீரோ வாய்ப்பும் வருது. அதனுடைய பாதிப்புனால சந்தானம் நிறையா படம் ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு அவர். சார் இப்போ வந்து இவர் இந்த கருப்பு படத்தை டேக் ஓவர் பண்ணனால 2 படம் கமிட் பண்ணி ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் ட்ராப் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன். எஸ் அப்படியே ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா இந்த கதை மேலே ஒரு முழு நம்பிக்கை வச்சுருக்காரு. இது கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஹோப். மூக்கித்தம்மன் 2 வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து எதிர்பார்க்குறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 படத்துடைய கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நயன்தாரா வந்து போலீஸ் ஆஃபீஸராக வர்றாங்க, காக்கி யூனிஃபார்ம். இதில் சூர்யா வந்து அட்வொகேட்டாக வராங்க, கருப்பு யூனிஃபார்ம். கருப்புங்கிறது 2 மீனிங் வரும். கற்பனை சுவாமி மைண்டில் வச்சுங்க, கருப்பு கோட்டையை வச்சுங்க நீங்கள். ஸோ அந்த ஒரு கண்டென்ட். அதனால் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா மூக்கித்தம்மன் 2 படம் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பட்ஜெட் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் கூட அது. அதில் நிறைய ஒர்க்கு சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்க்கோட படமாக இருக்குது. சுந்தர்சி டைரக்ஷன், ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பு, நயன்தாரா ஹீரோயின். இதோட என்ன வேணும் அந்த படத்துக்கு? பெரிய ஹைப் இருக்குது. அதுக்கு முன்னாடி கருப்பு ரிலீஸ் பண்ணணும்னு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சிவியராக இருக்கார். அது தயாரிப்பு பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள் சூர்யா சொல்லட்டுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவர் 10 நாளைக்கு ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகலை, எப்போ ரிலீஸுங்கிறத 10 நாளைக்கு இல்லை சொல்கிறேன்னு ஒரு தகவலை சோகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சார் அடுத்தடுத்த படங்கள் சூர்யா என்ன சார் லைன் அப்பில் வச்சுக்கிட்டு இருக்காரு? இப்போ வெங்கி எட்டூர் படம் முடிச்சிட்டாரு சரிங்களா. இப்போ கருப்பு ரிலீஸாக அது ரிலீஸாங்கிற பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஸ்வநாத் சன்ஸ் வெங்கி எட்டூர் படம் தான் வரும்னு நினைக்கிறேன் நான். செகண்ட் படம் தான் கருப்பு வரும். இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஆவேசம் ஒரு படம், சூப்பர் டூப்பர் படம் கொடுத்த ஜீத்து மாதவன் ஒரு டைரக்டர், பகத் பாஷையில் விளையாடி இருப்பார் அந்த படத்தில். அவர் அங்கே பெரிய டைரக்டர். அவருடைய ஸ்கிரிப்டில் வந்து சூர்யா ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு என்னென்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸு ஹியூமர் கலந்த ஒரு காமெடி படமாக தான் உருவாது. அதில் ஒரு போலீஸ் கேரக்டராக சூர்யா பண்ணார். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்கு வந்து ஆப்டான ஒரு என்ன சொல்ல ஸ்கிரிப்ட். அது அங்கே வந்து யதார்த்தம் நிறையா லைக் பண்ணுவாங்க. அதனால் இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஆனால் மலையாள இயக்குனர் பண்ணுறாங்க, தெலுங்கு இயக்குனர் தான் பண்ணுறாங்க சூர்யாவில். ஆனால் ஸ்ட்ரைட் தமிழ் பிக்சர் அது. அந்த ஸ்மெல்லே இருக்காது படத்தில். பட் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு கதை. எது இந்த ஜீத்து மாதவன் பண்ணக்கூடிய படம், போலீஸ் கேரக்டரில் ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபேமிலி. இது வெங்கி எட்டூரி பண்ணது என்னென்னா ஒரு கிளாஸ் படம். அது நீங்கள் லக்கி பாஸ்கரே பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் அவர் ரெடி பண்ணியிருக்காங்க. தான் விஸ்வநாதன் சன்ஸ்னு வச்சுருக்காரு. ஸோ இப்போ அது ஒரு பேட்டர்ன். இது ஒன்று. இது தவிர ஒரு ஸ்பெஷலாக பாசில் ஜோசப் அங்கே மலையாளத்தில் பெரிய ஹீரோ, டைரக்டர், ஸோ தயாரிப்பாளர். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் செமிஃபைனலில் போய் அகமதாபாத்தில் போய் இந்தியா ஃப்ளாகை கட்டி கிரிக்கெட் ஆடியத்தில் போய் ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு வீடியோ ஒன்று விட்டார். அங்கே ரொம்ப டாப்பில் இருக்கார்.
அந்த இயக்குனருடைய படத்துலையும் சூர்யா நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். இதுக்கு நடுவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்தோம். கலைப்புலி தானும் பெருசாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கான டெஸ்ட் ஷூட்லாம் போயிட்டு இருந்தது. நடுவில் அந்த படம் டிராப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சூர்யா தரப்புலேருந்து எனக்கு மாதம் ஒரு 10 நாள் டேட் தரேன், உங்களால் படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் வந்து சூர்யா சைடு வச்சதாகவும், வெற்றிமாறன் வந்து நான் அரசன் படம் முடிச்சுட்டு தான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு சார். எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குது. படம் ட்ராப்னு பேசப்பட்டது உண்மைதான். அதை தூக்கி போட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேட் வந்து நிறைய கொடுத்து அது ப்ரொமோலாம் வேறு ஷூட் பண்ணாங்க. யூஎஸ்ஏலலாம் நீங்கள் சிஜி ஒர்க் நிறைய பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாங்க. பட் நல்ல ஸ்கிரிப்ட் அது வந்ததுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட்டில் போகும் சூர்யாவுக்கு. பட் அங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது, செலவு நிறைய ஆகிக்கிட்டே இருந்தது. நீ வெற்றிமாறன் வச்சுட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து பெட்டர்மெண்ட்டாக வரணும்னு அடுத்த கடத்தையே கொண்டு போயிட்டுருப்பார். ஸோ அரசன் ஆரம்பிக்கிறது முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா வாடிவாசல் பிளான் பண்ணும்போது தான் வெற்றிமாறன் சார்பாக சூர்யா கிட்ட 1.5 வருஷம் டேட் இந்த படத்துக்கு ஒதுக்கிருங்கன்ட்டாங்க. சூர்யா கேட்டவுடனே ஷாக்கு. ஏங்க 18 மாதம் சாதாரணமாக ஒரு படத்துக்காக 18 மாதம் உட்காந்து அடுத்தடுத்த படங்கள் என்ன வருது, அது வந்து எந்த ஹீரோவுமே வந்து கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. இப்போ அதில் தான் அவர் வந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ண முடியாது சார் எனக்கு அப்படின்ட்டார். இப்போ எப்போ டேட் தருவீங்க அப்படிங்கும்போது 2026, இது போன வருஷம் பேசுன விஷயம், 2026 மேக்கு பிறகு வேணால் பார்க்கலாம். அப்போ நான் பல்க்கு டேட் தர முடியாது, நான் பிரித்து டேட் தரேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இப்போ இந்த கேப்பில் வாடிவாசலுக்கு செலவு செய்யப்பட்ட ஒரு பணம் கிட்டத்தட்ட ஓடிடி இந்த விஷயம்லாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் டீல் முடிஞ்சுது. இப்போ செலவு செய்யப்பட்டிருக்கு. வெற்றிமாறனுக்கு அவருடைய ரெமுனேஷன் ஃபுல்லாகவே தானவர்கள் கொடுத்துட்டாங்க. அதில் பல கோடிகள் போய் முடங்கிருச்சு. இப்போ அந்த கேப்பில் தான் எனக்கு உடனடியாக ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் என்ன தானு அவர்கள் கேட்கும்போது தான் வெற்றிமாறன் அந்த வட சென்னையினுடைய ஒரு லூப் லைன் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சு தான் அதை சிம்புக்கிட்ட சொல்லும்போது சிம்பு எவ்ரிதிங் ஓகே பிரமாதமாக இருக்குது சார்ன்ட்டாங்க. அந்த ப்ராசஸ் உடனடியாக போச்சு. இந்த 2026 மேக்கு பிறகு தான் சூர்யா சொல்லியிருக்காருங்கும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் தான் அரசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது குறிப்பிட்ட டயத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டக்குன்னு படம் முடிஞ்சிருக்கும். படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் 14 கூட வந்துட்டு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அதுவும் வந்து ஒரு ஷெடியூலோட முடிச்சதோட அப்படியே நிற்கிறாங்க. இப்போ மார்ச் 2nd 3rd வீக் மேலே தான் ஷூட்டிங் போகிறதா ஒரு தகவல் வருது. அதில் சிம்பா அந்த படத்துக்காக உட்காந்துருக்காரு. அவரும் இந்த அஸ்வத் மாதிரி இந்த படம் போகாமல் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இது அப்படியே ஒரு சிக்கல்களை போய்கிட்டு இருக்காது. ஸோ அது மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெற்றிமாறன் அதுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டது பிரகாரம் அரசன் முடிச்சுட்டு வந்து இவர் மே மாதத்துக்கு, ஏன்னா ஏப்ரல் 30 தான் சிம்பு டேட் இருக்குது ஓகே அரசனுக்கு. அதுக்கு மேலே டேட் கிடையாது. ஒரு அஸ்வத் மாதிரி இந்த படத்துக்கு போகிறாரு. தேவையானா மேக்கு அப்புறம் ஒரு 5 நாள் 10 நாள் தேவையானா உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஆனால் ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் படத்தை முடிச்சிருங்க, அதுக்கு மேலே டேட் கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். அஸ்வத் மறுபடியும் எனக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணிருக்காரு. ட்ராகன் படத்தை சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு நான் போன டிசம்பரே அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது, அதை இப்போ மே வரை தள்ளிட்டார் அரசனுக்காக. அதனால் இந்த ஏப்ரலுக்குள்ளே இதை வந்து அதை அரசன் படத்தை வெற்றிமாறன் முடிச்சு கையில் கொடுத்துட்டு மேக்கு பிறகு, அதுதான் வந்து சூர்யா சொன்னதாக ஒரு தகவல், மேக்கு பிறகு தரேன்னு சொன்னார் இல்லையா, அதில் 10 நாளாக கொடுத்தாங்க அப்படின்னா பண்ணலான்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. வாடிவாசல் கதை உருவாகுது. தானூரில் கூட சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது. நீ வாடிவாசல் டைட்டிலெலாம் மிஸ் பண்ணிடாதீங்க, கதையை கூட நீங்கள் மாற்றிங்க, ஆனால் வாடிவாசல் அந்த தலைப்பில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க இம்மிடியட்டாக அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. இல்லை சூர்யாவும் ஒரு வெற்றிக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். இப்போ வெற்றிமாறன் காம்பினேஷன் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாக அடிக்கும் நமக்குன்னு ஒரு நம்பிக்கை சூர்யாவுக்கு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து டேட்ஸ் ஒரு 10 நாளோ 15 நாளோ மாதமாக தரேன்னு சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தையெல்லாம் வந்ததுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் வாடிவாசல் வந்து தயாரிக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சார் வெற்றிமாறன் வந்து ஒரு ஷார்ட்டை ஒரு ஃப்ரேமை நின்று நிதானமாக எடுப்பார். டக்குன்னு பேக்கப் பண்ணிட்டு நான் இன்னும் டெவலப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாருங்கிறபோது ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிறபோது அவரோட டேட்ஸ் ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும்ல. ஸோ அப்படிங்கும்போது வெற்றிமாறன் இதுக்கு செட் ஆவாரா சார்? இல்லை, அங்கே தாங்க ஒரு கேள்விக்குறியே இருக்குது. ஒரு ஹீரோவுடைய அந்த பெயின் வந்து ஒரு இயக்குனர் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். நல்லா வர்றதுக்கு தான் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்குது. மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு வந்து எனக்கு தெரிந்த 50 நாள் தாங்க டேட்ஸ் தருவாங்க கண்டினியூஸாக. இல்லை ஒரு 3 ஷெடியூல் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னா ஒரு ஷெடியூலுக்கு ஒரு 30 நாள் தான் போடுவாங்க. 100 நாள் தான் ஷூட்டிங் டேஸே பண்ணணும். சில பேர் 150 நாள் போகிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய செலவில் தோணும் தயாரிப்பாளருக்கு. ஒரு வட்டிக்கு வாங்கி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ 100 நாளைக்குள்ளே ஒரு படத்தை ஒரு 3 ஷெடியூல், ஒரு 30 நாள் இடையில 10 நாள் பிரேக் விட்டு போட்டால் கூட மிஞ்சி போனால் அந்த ஷெடியூலில் ஒரு 20 நாள் ஹீரோ தேவைப்படும். அப்போ 60 நாள் தான். நீங்கள் டக்குன்னு படத்தை முடிச்சுட்டு நீங்கள் பிளான் போகலாம். நீங்கள்
இந்த வெற்றிமாறன் பொறுத்த மட்டும் நல்லா வர்றதுக்காக அவர் ஃபுல் எஃபர்ட் போடுறாரு, ஓகே தான். பட் இங்கே ஹீரோவுடைய அவருடைய பெயின் பார்க்கணும், ப்ரொடியூசருடைய அந்த பணம் வட்டி வாங்குற அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்க்கணும் ஒரு இயக்குனர். அதனால் இது வந்து வெற்றிமாறன் கையில் தான் இருக்குது. எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம இம்மிடியட்டாக பிளான் பண்ணி கொண்டு போகணும், சூர்யாட்ட டேட் வாங்கணும், படத்தை முடிச்சு வாடிவாசலில் கொடுக்கணும். அதில் அவருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, ஓடுனேன். கண்டிப்பாக. ஸோ 20 கோடி ரூபா சம்பளம் இப்போ கேட்டு 20 ரூபா வாங்குறாங்கன்னா அடுத்து நீங்கள் 30-40 கோடி ரூபாய்க்கு போகலாம் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. உங்களுக்கு தர்றதுக்கு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காங்கல்ல. வட்டிக்கு எங்கேயோ வாங்குறாங்க 2 ரூபா 3 ரூபா வட்டி கூட சம்பளத்தை கொடுத்துறாங்க தயாரிப்பாளர், பாவம் இல்லையா? எல்லாருடைய வழியும் ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோ வந்து உணரணும் தயாரிப்போட வழியை. அதுதான் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டு தயாரிப்பு பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு படத்தை கொடுக்க முடியும். வெற்றிமாறன் சார்னாலும் முடியாமலாம் கிடையாது, நல்லா வரது இழுக்கிறாரு. பட் இங்கே இன்னொரு பக்கம் சூர்யாவோட நிலைமையும் பார்க்கணும். இந்த படத்துக்கே கொடுத்துட்டு மற்ற படங்கள் வர்றதை கமெண்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா எல்லாமே லாஸ் ஆகும். அப்படி தான் சிம்பு இப்போ உட்காந்துருக்காரு, அரசனுக்காக உட்காந்துருக்காரு அஸ்வத் மருந்து போகாமல். ஆனால் ஏப்ரல் வரைக்கும் டேட்டு, மே மாதம் அஸ்வத் மருந்து போகிறாரு, அதில் சிம்பு அதில் மாற்றுக்கிறது இல்லை. சூர்யா வந்து லைனப்பில் வெங்கட் படம் முடிஞ்சிச்சு, கருப்பு ரெடியாக 2 ரெடியாக இருக்குது. ஜீத்து மாதவன் படத்தை அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 50-60% போயிட்டுருக்கு. பாசில் ஜோசப் படம் ஒன்று பண்ணுறதுக்கு அடுத்த ப்ராசஸ் போயிட்டுருக்காங்க. மொத்தத்தில் தமிழ் இயக்குனர் மேலே சூர்யா ஒரு நம்பிக்கை இழந்துட்டாருங்கிறது தான் இதை காட்ட வருது. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.